ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், ஒரு மோஸ்ட் அவைட்டட் ஒரு மொமெண்ட் தான். எஸ், விஜய் டிவியில் வரக்கூடிய ஒரு நியூ சீரியலுக்கான அப்டேட். இந்த அப்டேட் வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். எப்போ அப்படின்னா, பாரதி கண்ணம்மா சீசன் 2 எண்டாக போகிற தருணத்தில் இந்த அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். எஸ், ஒரு நியூ சீரியல் விஜய் டிவியில் வரப்போகுது. இந்த சீரியலை குளோபல் வில்லேஜஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து நிறைய பேர் நம்பவே இல்லை, என்னப்பா அப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இப்போ வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ரொம்ப வந்து பார்த்து இந்த சீரியல் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சீரியலுடைய டாக்ஸ் முன்னாடியே சேனல் கிட்ட போய் ஸ்டோரிலாம் கன்ஃபார்ம் ஆகி இப்போ தான் இந்த சீரியலுடைய பூஜை வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. எஸ், நேற்று வந்து இந்த சீரியலுடைய பூஜை வந்து போட்டு முடிச்சிருக்காங்க. சீரியலுடைய ஷூட் வந்து கம்மிங் 20th வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸும் இருக்குது. இந்த சீரியலை வேறு யாருங்க, குளோபல் வில்லேஜஸ் சீரியல்னாலே மேக்ஸிமம் அதாவது 99.999% பிரவீன் மென்சர் தான் வந்து டைரக்ட் பண்ணுவார். ஸோ இவ்வளோ பில்டப் வேணாம். ஸோ மேக்ஸிமம் அவர் தான் டைரக்ட் பண்ணுவார், அதனால தான் அப்படி சொல்கிறேன். ஸோ அவர் தான் வந்து இந்த சீரியல் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இது வந்து அஃபிஷியலான ஒரு அப்டேட் தான். எஸ், இந்த சீரியலில் நம்ம ஃபேவரட் திரவியம் ப்ரோ தான் வந்துட்டு ஹீரோவாக கமிட் ஆகிறாரு. இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா திரவியம் ப்ரோவும் பிரவீன் மென்சரும் எந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம். ஸோ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரே ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் நல்லா சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குமே இருக்குது. இந்த சீரியல் கன்ஃபார்ம்டான ஒரு ப்ரைம் டைம் சீரியல் தான். ஸோ இந்த சீரியலுடைய ஸ்டோரி வந்து ஸ்டார்டிங் டேஸில், அதாவது அந்த இனிஷியலாக பேசிகிட்டு இருந்தாங்க தெரியுமா, அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து ஒரு ஹிந்தி சீரியலுடைய ரீமேக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ எப்படின்னா பாண்டியன் சோர்ஸில் இருக்காங்க இல்லையா, ஸோ நிறைய லீட்ஸ் வச்சு ஸோ அந்த மாதிரி தான் இந்த சீரியலையும் கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரியே அப்டேட்ஸ் அப்போ கிடைச்சிது. பட் இப்போ நடுவில் ஏதாவது ஸ்டோரி சேஞ்ச் பண்ணாங்களா அப்படின்றதுலாம் தெரியல. நான் அப்டேட் வந்து கேதர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு வந்துட்டு அந்த ஒரு சீரியலில் நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட் மினிட்ல ஸ்டோரி வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இப்போ ஃபால்கனுடைய ஒரு நியூ சீரியல் வந்து இல்லையா, சக்திவேல். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சீரியலுக்கு வந்து சாமந்தி அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சு ஸோ உமன் சென்ட்ரிக் சீரியல் மாதிரி தான் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ சக்தியிலுடைய அந்த ஸ்டோரி கொண்டு வந்திருந்து அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து மாற்றி அது மாதிரிலாம் வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து வந்துச்சு. ஸோ இப்போ வந்து சக்திவேல் அப்படின்ற ஒரு இதில் வேறு ஒரு ஸ்டோரியில் தான் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. இது வந்து எனக்கு கிடைக்கிற அப்டேட் தான். பட் ஐ எம் நாட் ஷுவர் அபவுட் தட். ஸோ அந்த மாதிரி இங்கேயுமே ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ இனிமேல் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த சீரியலுடைய ஹீரோயின் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நியூ ஃபேஸு. எனக்கு வந்து அவங்க தான் கன்ஃபார்மாக தெரியலைங்க. ஏன்னா இது வந்து ஒருவேளை நிறைய லீட்ஸ் இருக்காங்க அப்படின்னா திரவியம் ப்ரோக்கு அவங்க தான் பேரா அப்படின்றது தெரியல. ஸோ அதுக்காக தான் வந்து நான் அன்அஃபிஷியலாக வைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி சோஷியல் மீடியாலாம் ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. ஸோ நீங்களுமே பார்த்துருப்பீங்க. அன்அஃபிஷியலாக தான் எனக்கு தோணுது. பட் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். மேக்ஸிமம் அவங்கள தான் இருப்பாங்க. பட் இவங்களுக்கு இவங்க தான் பேரா அப்படின்ற ஒரு கேள்வி தான் எனக்குள்ள. ஸோ அதனால் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இனிவே வந்து ஒரு ப்ரைம் டைம் சீரியல். ஸோ ஒரு பீக் ப்ரைமில் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ 20th வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு 2 மாதம் கழிச்சு தான் வந்து சீரியல் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ சீரியல் எபிசோட்ஸ் எடுத்து அது வந்து ஷூட்க்கு வந்து இது சேனலுக்கு அனுப்பி ஸோ அது வந்து ஃபுட்டேஜ்லாம் நல்லா வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பீக் ப்ரைம் கொடுப்பாங்க. இல்லைனா அதை வச்சு டைம்ஸில் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ப்ரைம் டைமில் வருது அப்படின்னு சொல்லும்போது தமிழும் சரஸ்வதியும் அப்படி இல்லைனா மோதலும் காதலும்ல ஏதாச்சும் கை வச்சு டைம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சின்ன வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீ நான் காதலையுமே டைம் சேஞ்ச் பண்ணுறது சான்சஸ் இருக்குது. ஏன்னா 10 PM அவங்க அந்தளவுக்கு ரேட்டிங்ஸ் வாங்கலை. ஸோ நிறைய பேர் நம்ம ஃபாலோவர்ஸுமே சொல்லியிருந்தீங்க. ஸோ நீ நான் காதல் வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் பிக்கப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தெலுங்கு வெர்ஷன்ஸுமே அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கு தெலுங்கு வெர்ஷனுடைய டிஆர்பி தான் வந்து சாட்சி. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் நீ நான் காதலுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு இந்த 2 சீரியல்ஸ் கை வைப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி எல்லா சீரியல்ஸுமே ராக்கிங்க. ஏன்னா PS2 வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி லோ ரேட்டிங்ஸில் இருந்தாங்க. பட் இப்போ பாருங்கள் சடன் இம்ப்ரூவ்மெண்ட்டு. இன்றைக்குமே கூட ஹாட் ஸ்டாரில் நம்பர் 2 பொசிஷன் வந்து அவங்க வாங்கியிருந்தாங்க. ஸோ ஒரு பெரிய விஷயம் PS2 பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி எல்லா சீரியல்ஸும் கொஞ்சம் முயற்சி பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு ரேட்டிங்ஸ் பர்டிகுலர் ஸ்லாட்டில் வந்து வாங்கலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே போல் இந்த சீரியலுடைய அடிஷனல் காஸ்ட் பற்றி பேசணும் அப்படின்னா எப்படியும் பிரவீன் மென்சர் வந்து அவருடைய ஓல்டு சீரியல்ஸ் வந்து ஆர்டிஸ்ட் கொண்டு வருவார். ஸோ அந்த வகையில் ரூபா ஸ்ரீ மேம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நல்ல ஒரு ஆக்ட்ரஸ், டேலண்டடாக அவங்களோட அந்த ஒரு வாய்ஸ் இருப்பாங்க தெரியுமா, டப்பிங் ஆர்டிஸ்ட். ஸோ அந்த வாய்ஸ் ரொம்ப ஒரு கம்பீரமான ஒரு குரல். ஸோ பாரதி கண்ணம்மா சீசன் 1 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்களுடைய ஆக்டிங்கான ஸ்கோப் ரொம்ப அதிகமாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் குறைஞ்சது. சீசன் 2 ரொம்பவே கம்மி தான். ஸோ ஃபர்ஸ்ட் அளவுக்கு சொல்ல போனால் ஸோ அவங்களெல்லாம் இந்த ஒரு சீரியல் கொண்டு வரலாம். ஸோ நல்லா போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த சீரியல் பற்றி அடிஷனல் அப்டேட்ஸு ஸோ இதுக்கப்புறம் வர அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நான் கேதர் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்தது ஷேர் பண்ணுறேன். ஸோ இனிமே ஒரு ஹாப்பி நியூஸ் ஃபார் விஜய் டிவி ஃபேன்ஸ்க்கு. ஸோ அதனால தான் இந்த உடனே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.